தேவனே இன்று என்னை உருமாற்றும். ஜூன் மாதம் 5ஆம் தேதி. தேவன் ஆளுகை செய்கிறார். சங்கீதம் 119 168. உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன். என் வழிகள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஆமேன். தேவன் ஆளுகை செய்கிறவராக இருக்கும்போது எதுவும் என்றைக்கும் தவறாக இருக்க போவதில்லை. எப்பொழுதும் நாம் இந்த வெளிப்பாட்டையும் உணர்ந்து கொள்ளுதலையும் இருதயத்தில் பெற முடியும். குற்றமில்லாமையிலும் உத்தமத்திலும் நடக்கிற வாழ்க்கையை வாழும் போதே. குற்றமில்லாமை என்பது தேவனிடத்தில் எப்பொழுதும் உண்மையை பேசுவதை குறிக்கும். அவர் அதற்கு பலனாக அவரை குறித்த தனிப்பட்ட அறிவை நமக்கு அளிக்கிறார். அனனியாவும் சப்ராலும் காணியாட்சியை விற்ற பணத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி வைக்கும் வரை தவறேதும் செய்யவில்லை. அவர்கள் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பொய் சொன்ன போதோ செத்தார்கள். நான் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். குற்றமில்லாமை பாவம் இல்லாதிருப்பதல்ல, உத்தமமாயிருப்பது. அந்த குற்றமில்லாமை தேவனுடைய பிரசன்னத்திற்கு ஒரு நிரந்தரமான பாதையை நமக்கு உருவாக்கி தருகிறது. நாம் அவருடைய பலிபீடத்தண்டை தங்கி இருக்க முடிகிறது. கர்த்தருக்கும் அவரது வசனத்தின் பிரகாசத்திற்கும் முன்பாக வாழ்கிற வாழ்க்கை. அப்படிப்பட்ட நடத்தையை காத்து கொள்ளும் போது எல்லா நேரங்களிலும் தேவனால் உணர்த்தப்பட்டு ஒரு பரிசுத்தவான் உருவாக்கப்படுகிறார். அது ஒரு பதட்டமான வாழ்க்கையல்ல, கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் நிலையாய் உருமாற்றப்படும் மறுரூபமாக்கப்படும் வாழ்க்கை. கர்த்தர் உங்களில் நிலையாக கிரியை செய்யும் போது உங்களை சுற்றிலும் அவர் கிரியை செய்கிறார் என்ற நிச்சயமும் உண்டாயிருக்கும். காரியங்கள் நன்மையாகவோ தீமையாகவோ சென்றாலும் அவர் வழியை போதிப்பார். தேவனுடைய உணர்த்துதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் உங்கள் வாழ்வின் அனைத்து பகுதிகளையும் ஒப்பு கொடுங்கள். உங்கள் இருதயத்தையும் திட்டங்களையும் நோக்கங்களையும் அவர் ஆராய்ந்து அறிய இடம் கொடுங்கள். நீங்கள் மாற அவர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். தேவன் ஆளுகை செய்கிறார். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.